இந்த வார திரை விமர்சன நிகழ்ச்சியில நம்ம பார்க்க இருக்க போற படம் அனுஷ்கா நடிப்புல வெளிவந்திருக்கும் ருத்ரமாதேவி. தென்னிந்திய சினிமாவை கண்டு சில காலங்களாகவே வட இந்திய சினிமா கொஞ்சம் அஞ்சித்தான் உள்ளது. எந்திரன் படத்தின் மூலம் சங்கர் போட்ட விதை ராஜமௌலியால் மரமாக வளர்ந்து நிற்கின்றது. இந்த வரிசையில தெலுங்கு சினிமாவின் முன்னணி இயக்குனர் குணசேகர் இயக்கத்துல லேடி சூப்பர் ஸ்டார் அனுஷ்காவின் நடிப்புல வெளிவந்திருக்கும் படம் தான் ருத்ரமாதேவி. ஏற்கனவே அருந்ததி பஞ்சமுகி என சோலோ ஹீரோயினாக வெற்றி கொடுத்த அனுஷ்கா இதுல கொஞ்சம் அல்லு அர்ஜுன், ராணா என முன்னணி நடிகர்களுடன் களமிறங்க உள்ளார். சாகத்திய ஆட்சி பல சிற்றரசுகளை அடக்கியது. வயதான அரசனுக்கு குழந்தை பிடிக்கின்றது. அந்த குழந்தை ஆண் குழந்தையாக இருக்க வேண்டும். அந்த குழந்தை தான் நம்ம பக்கத்து நாட்டு பகையாளியான தேவகிரி அரசனிடம் இருந்து காப்பாற்றும் என மக்கள் நம்புகின்றனர். தம்பிகளான சுமன் மற்றும் ஆதித்யாவும் விரும்பவில்லை. அவர்கள் நினைத்தது போல் பெண் குழந்தையாக அனுஷ்கா பிறக்கிறார். இந்த செய்தி கேட்டால் எதிரி நாட்டுக்கு பலம் வந்துவிடும், மக்கள் நம்பிக்கை இழந்து விடுவார்கள் என ராஜகுருவான பிரகாஷ் ராஜ் பேச்சை கேட்டு பிறந்தது ஆண் குழந்தை என்று போய் கூறுகிறார்கள். அனுஷ்காவை ஒரு ஆணாகவே வளர்க்க அவரும் வால் சண்டை, கத்தி சண்டை என ஒரு ஆணுக்கு நிகராக வளர்கிறார். ஒரு கட்டத்துல தன் பெண்மையை அவர் உணர்ந்தாலும் நாட்டு மக்களின் நலனுக்காக ஆண் என்றே போய் கூறி வாழ்கிறார். ஆனால் ஒரு கட்டத்துல இந்த உண்மை சொல்ல வேண்டும் என்ற கட்டாயத்தில் வெளிப்பட நாட்டு மக்கள் அனுஷ்காவின் ஆட்சியை விரும்பாமல் அவரை நாட்டை விட்டு துரத்துகின்றனர். பகையாளி மன்னனுடன் சுமன், ஆதித்யா மற்றும் சிற்றரசர்கள் சேர்ந்து கொள்கின்றனர். இதன் பின் தேவகிரி நாட்டினர் சிற்றரசர்கள் உதவியுடன் படையெடுக்க மீண்டும் அனுஷ்கா ருத்ர தாண்டவம் எடுத்து எப்படி நாட்டை மீட்கிறார் என்பதை மிக பிரம்மாண்டமாக கூறியிருக்கிறது இந்த ருத்ரமாதேவி. தென்னிந்தியா மட்டுமில்லை, நாம் முன்பே கூறியது போல் இந்திய சினிமாவிற்கினே லேடி சூப்பர் ஸ்டார் என்றால் அனுஷ்கா தான். அதிலும் அவர் ஆணாக நடிக்கும் போது உயரம், தோற்றம் என அனைத்திலும் நிஜ ஆண்களுக்கு உண்டான கம்பீரம், யானை அடக்குதல், வால் சண்டை என ஹீரோக்களுக்கு சவால் விடும் பாத்திரம். படத்துல மொத்தமே அல்லு அர்ஜுன் 25 நிமிடம் தான் வருகிறாராம். ஆனால் அவர் வரும் ஒவ்வொரு காட்சியும் விசில் சத்தம் பறக்கின்றது. கடைசி வரை அனுஷ்காவை தோற்கடிக்க போராடி கிளைமேக்ஸ்ல கொடுக்கும் ட்விட்ஸ் ரசிகர்களை எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்கின்றது. படத்தோட பல காட்சிகள் மோஷன் கேப்சர் டெக்னாலஜியில் தான் எடுத்துள்ளனர். இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் கோலிவுட்ல வெளிவந்த கோச்சடையான் போன்று பல கதைகளை ஜவ்வாக இழுக்காமல் இந்த டெக்னாலஜி உதவியுடன் மிக அழகாக காட்டியுள்ளனர். ஆனால் ஒரு கட்டத்துல பொம்மை படம் போல் தெரிகிறது. ராணாவிற்கு அனுஷ்கா நண்பன், காதலன் என தன் கதாபாத்திரத்தை நிறைவாக செய்தாலும் பாகுபலியில மிரட்டிவிட்டு இதில் ஓரத்தில் நிற்பது வருத்தம் தான். அஜயன் ராஜா காலத்திற்கு சென்று வந்த அனுபவம். இவர்களை எல்லாம் விட படத்தை தாங்கி நிற்பது அனுஷ்காவை தாண்டி நம்ம ஊர் இளையராஜாவின் இசைத்தான். தொடர்ந்து ஹீரோயின்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் கதாபாத்திரங்களை தேர்ந்தெடுக்கும் அனுஷ்கா பெண் என்றாலே திட்டி தீர்க்கும் இன்றைய சினிமா ட்ரெண்டிற்கு பெண்களை போற்றும் வசனத்தை தந்த பா விஜய் ஒருவருக்கு சல்யூட். எடுத்துக்கொண்ட கதைக்களம் படத்தோட முதல் பாதி அடுத்த சசன காட்சிகள் நிரம்பி வழிகின்றது. இரண்டாம் பாதி கொஞ்சம் நீளம். அதிலும் போர்க்காட்சி ஒரே நேர்கோட்டில் செல்லாமல் அங்கொன்று இங்கொன்றுமாய் கொஞ்சம் சோதிக்கின்றது. மொத்தத்துல இந்த ருத்ரமாதேவியோட படத்துல மட்டுமில்லை, ரசிகர்களின் மனதிலும் சிம்மாசனம் போட்டு அமர்ந்து விட்டார். மேலும் சினிமா செய்திகளுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும்.